SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கோவையில் 4 வழி சாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் கிராமப்புறங்களுக்கு இணைப்பு சாலைகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரசாந்த், சொல்லுங்கள். கிராமங்களுக்கு இணைப்பு வழி சாலைகளை அமைக்க வேண்டும் என மக்கள் கோவையில் போராட்டம் நிகழ்த்தி வருகின்றனர். அவர்களுடைய கோரிக்கைகளை விரிவாக விவரியுங்கள். கனகரா 200 கோடி மதிப்புல கிட்டத்தட்ட 32.5 கிலோமீட்டர் தொலைவில் கோவை மயில்கல்ல இருந்து நரசிம்நாயக்கபாளையம் வரை மேற்கு புறவழி சாலை திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டு தற்போது அந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில குனியம்புத்தூர் முதல் மாதம்பட்டி வரை இருக்கக்கூடிய அந்த மேற்கு புறவழி சாலை பகுதிகளில் கிராமப்புற சாலைகள் மற்றும் நீர்வழி பாதைகளை பாதிக்காத வண்ணம் சாலைகள் அமைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தியும், அதே போல இந்த கிராமங்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் அணுகு சாலைகள் அமைத்திட வேண்டும் வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அந்த மேற்கு புறவழி சாலையோட போராட்ட குழு ஒருங்கிணைப்பு மற்றும் போராட்ட குழு சார்பாக இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு என்பதை அளித்தார்கள். அதற்கு பிறகு மனு பின்பற்றாமல் சாலை மறியல் போராட்டத்தில் அனுமதி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக இந்த புறவழி சாலையின் மிகுந்த பயனுள்ளதான திட்டமாக இருந்தாலும் கூட அந்த மேற்கு புறவழி சாலை அமையக்கூடிய இருக்கக்கூடிய மதுக்கரையிலிருந்து அதே போல மாதம்பட்டி வழியாக செல்லக்கூடிய இந்த பாதைகளில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களுக்கு இணைப்பு சாலைகளை கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக கிராமப்புற பகுதிகளுக்கு மற்ற வேலைகளை பொருட்களை எடுத்து செல்வதற்கும் அதே போல விவசாயத்துக்கும் மிக பயனுள்ளதாக இந்த திட்டம் என்பது இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் தற்போது மனு அளித்தனார்கள். இந்த மனு அளிக்கும் போது பேரணியாக வந்த விவசாயிகள் மற்றும் அந்த மேற்கு புறவழி சாலைக்கு ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த போராட்ட குழுவினரும் சேர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இணைப்பு சாலைகள் அமைத்து தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ள விவசாயிகள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரசாந்த்.